ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல இன்றைய ராசி பலன் பார்க்கலாங்க. இன்று கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, துவிதியை திதி, ரோகிணி நட்சத்திரம், சித்த யோகம், ரோகிணி நட்சத்திரம். அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கிருஷ்ண பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கிருஷ்ண பகவான். உங்களுடைய காரியங்களில் வெற்றிகள், எதிரிகளின் தொல்லைகள் அடங்கும், பலவிதமான நன்மைகள் எல்லாமே நடக்கும். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரைக்கும், மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரைங்க. மேஷம், ரியல் எஸ்டேட் மூலம் வருமானம், வாகன யோகம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலமாக வருமானம் இன்னைக்கு இருக்கு. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வாகன யோகமும் இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு வாகனம் வாங்குறத ஒரு முயற்சியில் இறங்குங்க, தாராளமாக வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. ரிஷபம், சகோதரர் மூலமாக நன்மைகள், கூட்டு தொழில் தொடர்பான எண்ணம். உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் தொடர்பான ஒரு எண்ணம், கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது இன்னைக்கு பலமாகும். அதற்கான முயற்சிகளை இறங்குவீங்க. மிதுனம், விரயங்கள், செலவுகளில் கவனம். ஓகேங்களா, விரயங்களை காட்டுது. அப்போ செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அப்படி நீங்க நிதானமா இருந்துட்டீங்கன்னா மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா, அதே டயத்துல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. கடகம், லாபங்களில் குறைவு, குழந்தைகள் மீது கவனம். ஓகேங்களா, லாபங்களில் குறைவு, நம்ம ஒரு எதிர்பார்த்த ஒரு லாபம் இருக்கு இல்லைங்களா, அதுல கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமா இருக்குதுங்க. அவங்க ஏதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம குழந்தைகளை விளையாட விட்டு போயிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டு மேலே ஏறுறது இறங்குறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி கீழே விழுந்து ஏதாவது ஒரு அடிப்படும். அப்போ இதுக்கு தான் சொல்றேன், அதனால அந்த குழந்தைகள் மீது கவனமாக வச்சுக்கோங்க. சிம்மம், தொழில் தொடர்பான செயல்பாடுகள், வாகனம், வீடு வாங்கும் முயற்சி. ஓகேங்களா, தொழில் தொடர்பான தொழில எப்படி முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம், அந்த தொழில் புதுசா சில விஷயங்கள் எல்லாமே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முயற்சிகள் இறங்குவீங்க. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்கும் எண்ணங்கள் இன்றைக்கு மேலோங்கும். ஒரு வீடு வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, அந்த வாகனம் வீடு வாங்குறதுனாலும் சரிதாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும். ஓகேங்களா, ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை நோக்கி இன்னைக்கு நீங்க போவீங்க. கன்னி, ஷேர் மார்க்கெட் லாபம், வியாபாரம் தொடர்பான முயற்சிகள். ஓகேங்களா, ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். ஆனா இன்று ஞாயிற்றுக்கிழமை, இது எப்படி அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் லாபம்னா எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்குன்னா. ஓகேங்களா, ஷேர் மார்க்கெட்ல நீங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த யாருக்காவது ஒரு விஷயம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதன் மூலமாக நல்ல விஷயமா உங்களுக்கு இன்னைக்கு சேரும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளுங்க, ஒரு பிசினஸ் பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி அது தொடர்பான முயற்சிகள் இருக்குவீங்க. துலாம், தொழில் வியாபார லாபம், தொழில் தொடர்பான பிரச்சனை. தொழில வியாபாரத்தில் லாபம் உண்டு, ஆனா அதே டைம் பாத்தீங்கன்னா அந்த தொழில் வியாபாரத்துல ஒரு பிரச்சனையும் சந்திப்பீங்க. இன்னைக்கு கவனமா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட கவனமா பார்த்து பேசுங்க. இதுல பாத்தீங்கன்னா கன்னியில இருக்கிற துலாம் ராசியில, கன்னியில இல்லைங்க, துலாம் ராசியில இருக்கிற சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு இன்று சந்திராசிரமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு தனுசு, எதிர்பாராத வேலை வாய்ப்பு, எதிர்பாராத தொந்தரவுகள் இது எல்லாமே இருக்கு. மகரம், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், பரிசுகள். ஓகேங்களா, மனசுக்கு இனிய நிகழ்வு, மனசு சந்தோஷப்படுற மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும், பரிசுகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். ஓகேங்களா, நீங்க செஞ்ச வேலைகளுக்கான பரிசுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்னைக்கு கும்பம், தொழில் முதலீடு, நண்பர்கள் மூலமாக விரயங்கள் இருக்கு. ஓகேங்களா, தொழில முதலீடு பண்ணுவீங்க, அந்த பிசினஸ் வேற லெவல்ல பண்றதுக்கு தொழில முதலீடு பண்ணுவீங்க. அதே டயத்துல பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக விரயங்கள் இருக்கு, அதனால பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ஓகேங்களா, அவங்க மூலமா ஒரு விரயம் இருக்குங்கிறது காட்டுது. அப்போ நண்பர்கள் கூட நீங்க வெளில போறப்பையோ இல்ல பின்ன அவங்க கிட்ட கடன் வாங்கும் போதோ இல்ல பின்ன கடன்கள் கொடுக்கும் போதோ கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. மீனம், இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள், குலதெய்வ வழிபாடுங்க. ஓகேங்களா, இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான ராசி பலம் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை விட முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன். வாழ்க.